Hi guys, welcome to channel Cricket Auction Tamil. So in the video நம்ம பார்க்க போறீங்கன்னா match review between Chennai Super Kings and Lucknow Super Giants. So in the particular match பார்த்தீங்கன்னா Chepauk Stadium and MA Chidambaram Stadium Chennai la, so definitely a home game for Chennai and more importantly so இந்த டாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் டாஸ் வின் பண்ணி bowling சூஸ் பண்ணாரு அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேக்கு ஒரு பிரில்லியன்ட் 100 அடிச்சிருந்தார். ஸோ டெஃபினட்டாக வந்து முரளி விஜய் அண்ட் ஷேன் வாட்சனுக்கு அப்புறம் 200 அடித்த தேர்ட் பேட்டர் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆறாரு இங்கே ருத்ராஜ் கேக்வாட். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு என்ன தோணுதுன்னா ருத்ராஜ் கேக்வாடை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு எண்டை ஆடினார், பிரில்லியண்ட்டாக ஆடினார். அண்ட் அட் தி அதர் எண்ட் பார்த்தீங்கன்னா சிவம் துபேயுமே ரொம்ப நல்லா ஆடினார். இன்ஃபேக்ட் இனிஷியலி பார்த்தீங்கன்னா அஜிங்கே ரஹானே அவர் விக்கெட் எழுந்தார். அண்ட் ஃப்ரம் தேர் ஆன் டேரல் மிச்சலுமே பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட் பண்ண ட்ரை பண்ணி அவரோட விக்கெட்டை ஒரு பக்கம் எழுந்தார். பட் அங்கேருந்து வந்து ஒரு பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு 19th over 20th over வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டு போனாங்க பார்ட்னர்ஷிப்பை பிட்வீன் ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் சிவம் துபே. அண்ட் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு பிரில்லியன்ட் டோட்டல் கொண்டு போக உதவியாக இருந்தது. ஒரு 210 அடிக்க முடிஞ்சது அவங்களால. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஸோ சிவம் தூபேவோட அந்த இம்பாக்ட்ஃபுல் நாக் 27 ball 66 பார்த்தீங்கன்னா மேட்சே திருப்பி போட்டுச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஸோ தோனி பார்த்தீங்கன்னா கடைசி பால் வந்து ஒரு பவுண்டரி அடிச்சார். ஸோ 210 ரீச் பண்ண முடிஞ்சுது. அண்ட் டெஃபினெட்லி சிவம் துபே ஃபேக்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சிஎஸ்கேக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் டியூ ஃபேக்டரை பற்றி பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் திஸ் கேம், ஐ மீன் ப்ரீ கேமே நிறைய பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஒரு பேச்சு இருந்தது. டியூ ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 3-4 days வந்து வந்துட்டு இருக்கு கிரவுண்டில். ஸோ கண்டிப்பாகவே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாகவே எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா 211 to get அப்படின்றப்பவே வந்து டெஃபினட்டாக டியூ ஃபேக்டர் அப்படின்றத மைண்டில் வச்சு தான் கேஎல் ராகுல் இந்த டெசிஷன் எடுத்தேன் அப்படின்னு கண்டிப்பாக டாஸ் சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா 211 அடிக்கணும் அப்படின்றப்ப இனிஷியலாக சிஎஸ்கேக்கு ஒரு பிரில்லியன் ஸ்டார்ட். குவிண்டன் டிகாக் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு விக்கெட் இருந்தார். அண்ட் ஃப்ரம் தேர் ஆன் மார்க்கஸ் ஸ்டாயினிஸை நம்பர் 3க்கு ப்ரமோட் பண்ணாங்க. அது ஒரு பிரில்லியன்ட் மூவ் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் வர்ச்சுவலி ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்தார். ஸோ ஒரு வர்ச்சுவல் ஓப்பனர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரம் தேர் ஆன் அவர் அடித்த அடி பயங்கரமாக இருந்தது. ஐ மீன் ஏன்னா கேஎல் ராகுலுமே ஒரு பக்கம் ஒரு விக்கெட் இழந்தார். ஃப்ரம் தேர் ஆன் நிக்கலஸ் பூரன் அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த பேக் அண்ட் தீபக் கூட ஆடின விதம். பட் இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஒரு 2 ஃபுல்லாக நின்று ஆடினார். 124 நாட் அவுட் ஆஃப் 63 டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா மேட்சே திருப்பிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஸில் வந்து ஆடின ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் ஐபிஎல் அப்படின்னு நான் சொல்லுவேன். டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஜாஸ் பட்லர் ஆடினார் அகேன்ஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அது ஒரு பிரில்லியன்ட் நாக். அதோட பார்த்தீங்கன்னா இது டெஃபினட்டாகவே வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸாக வந்து ரேங்க் ஆகும் வைல் சேசிங் இன் ஐபிஎல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் தட் பார்த்தீங்கன்னா ஐ மீன் போலிங் தரப்பில் பார்த்தோன்னா மேபி ரவீந்திர ஜடேஜாவை ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் டெஃபினெட்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட ஸ்பின் ரிசோர்ஸஸை வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெஷ்டாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் என் மனசில் வருது. அண்ட் அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பண்ணாலே வந்து சிஎஸ்கே போலிங் அட்டாக் இன்னுமே பெட்டர் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. எஸ் டெஃபினெட்லி டியூ ஃபேக்டர் இருந்தது. நம்ம பார்த்தீங்கன்னா போலர்ஸை வந்து பெரிய அளவில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 மிஸ்கன்சம்ஷன் நம்மளால் கொடுக்க முடியாது. பட் டெஃபினட்டாக எனக்கு என்ன தோணுதுன்னா டியூ ஃபேக்டர் நம்ம முதலே சொன்ன மாதிரி பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருந்தாலும் ஃபீல்டிங் வந்து கண்டிப்பாகவே ஒரு 15-20 runs பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதுதான் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக இருந்தது இந்த ஒரு மேட்ச்சில் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒன்ஸ் அகேன் ஒரு நாக் ஆஃப் அ லைஃப் டைம் ஆடி இருக்காரு இங்கே ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் பிரில்லியண்ட்டாக. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பிக் பேஷ் ஓப்பன் பண்ணுவார் ஃபார் மெல்பர்ன் ஸ்டார்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இன்னிங்ஸ் இந்த டாப் ஆர்டர் ஆடுவார். அண்ட் இங்கே ஒன்ஸ் அகேன் நம்பர் 3க்கு ப்ரமோட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் நிக்கலஸ் பூர்னு ஒரு 2 பிரில்லியன்ட் கேமியோ அண்ட் தீபக் கூட நம்ம முதலே சொன்ன மாதிரி இவங்க 2 பேரோட கேமியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக சப்போர்ட் பண்ணி எல்எஸ்ஜி வின் பண்ண வச்சிருக்கேன். அண்ட் அவங்களோட 5th win ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் அண்ட் டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் ஸ்ட்ராங். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிசோர்ஸை பெட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. கமிங் மேட்சஸ் அதாவது நெக்ஸ்ட் 2 கேம் பார்த்தீங்கன்னா செப்பாக்கில் நடக்குது. ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் மேபி 11 கொஞ்சம் செட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இன்னொரு 6 games 4 games அவங்களுமே வின் பண்ணாங்கன்னா தே வுட் பி க்ளோஸ். ஸோ ஐபிஎல் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டு இருக்கு கைஸ். அண்ட் இந்த மேட்சோட ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாகவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.